திருச்சி சிறுகனூரில் திமுக மாநில மாநாடு தொடங்கியது. 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடு. திமுக மாநில மாநாட்டில் பங்கேற்க திருச்சி சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருச்சி தயாராக இருக்கிறது, மாலை சந்திப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மாநிலங்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு. திமுகவிலிருந்து திருச்சி சிவா, அதிமுகவிலிருந்து தம்பிதுரை ஆகியோர் மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினர்களாகின்றனர். தேமுதிகவிலிருந்து முதல் முறையாக மாநிலங்களவைக்கு செல்கிறார் எல்.கே. சுதீஷ். ராஜ்யசபா எம்பியாக தேர்வான அன்புமணி வெற்றி சான்றிதழை பெற்றார். கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த வழக்கின் விசாரணைக்கு நாளை மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன். ஏற்கனவே 2 முறை ஆஜரான நிலையில் டெல்லிக்கு அழைக்கும் சிபிஐ. சிபிஐ சம்மன் அளித்துள்ள நிலையில் விஜய் நாளை ஆஜராக வாய்ப்பு இல்லை. சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக அனுமதி கேட்பதாக தகவல். தாவேக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் பனையூரில் நாளை நேர்காணல் நடத்துகிறார் விஜய். சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் கட்சி பணிகளில் ஈடுபடுகிறார். ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டின் மறு ஆய்வுக்குழு இன்று பார்க்கவில்லை. இன்றே மறு தணிக்கை செய்யப்பட இருப்பதாக பேசப்பட்ட நிலையில் படத்திற்கு தொடரும் சிக்கல். விஜயை என்டிஏ கூட்டணிக்கு இழுக்க பாஜக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, வதந்தி என்று நயினார் நாகேந்திரன் கும்பகோணத்தில் விளக்கம். முதல் முறையான அழைப்புங்க, இது 2வது முறையோ 3வது முறை அழைத்திருக்கிறார். இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தை நடக்கலாம், இது ரூமர். நான் சொன்னேன். வயது மற்றும் மருத்துவ காரணங்களால் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் ராமதாஸ் இல்லை. பாமக பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி அன்புமணி மனு. அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் களம் காணலாம் என தகவல். தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தியாகராய நகரில் போட்டியிட வாய்ப்பு. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் களம் காண்பார் என தகவல். திருமண விழாவுக்கு த்ரிஷாவை விஜய் அழைத்து வந்தது நல்ல விஷயம் இல்லை. பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் வகையில் விஜய் செயல்படுகிறார் என தாவேகவை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார் விமர்சனம். மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வராருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்கும்? இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை. இஸ்ரேல் ஈரான் போரால் கடும் சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 1352 புள்ளிகளும், நிப்டி 422 புள்ளிகளும் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் கவலை. தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்பு. புதுவை காரைக்காலிலும் லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பல்லாவரம் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை. மேலும் கொலையாளிகளை பிடிக்க தீவிர விசாரணை.
மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்ததை தொடர்ந்து 2வது நாளாக பொதுமக்கள் சாலை மறியல். ராமேஸ்வரம் மதுரை 4 வழிச்சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பு. மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம். உரிய நடவடிக்கை கோரி உறவினருக்கு நேரில் ஆதரவு தெரிவித்த அதிமுக மற்றும் தவேகவினர். மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் டிஜிபி உத்தரவு. திமுக ஆட்சியில் எங்கும் கொலை எப்போதும் கொலை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மானாமதுரையில் உயிரிழந்த விசாரணை கைதி உடலை உடனடியாக உடற்கூறாய்வு செய்ய உத்தரவு. போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தல். கிருஷ்ணகிரி அருகே முதியவரை கொலை செய்து வீட்டு மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. கொடூர செயலில் ஈடுபட்டவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியர்கள் மீட்பு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். கடும் அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை. மாநிலங்களவையில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. கொல்கத்தாவில் கோயிலுக்கு சென்ற தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக போராட்டம். எஸ்ஐஆர் நடவடிக்கையால் பலரது வாக்குரிமை பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை கண்டித்து முழக்கம். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் 2ஆம் நாளாக எரிந்து வரும் எண்ணெய் கிடங்கு. இஸ்ரேல் தாக்குதலில் பலத்த சேதம். பஹ்ரைனின் பாப்கோ எண்ணெய் கிடங்கை தாக்கிய ஈரான் ட்ரோன். பற்றி எரிந்து வரும் தீ. கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100 கீழ் சரிந்தது. ஒரே நாளில் 25 விழுக்காடு விலை உயர்ந்து $115 அமெரிக்க இருந்த நிலையில் குறைந்தது. இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு $92.33 சரிந்தது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் மருத்துவமனைக்கு சென்ற அதிபர் மசூத் பெசஸ்கியான். போரில் காயமடைந்து சிகிச்சை பெறுவோர்களுக்கு ஆறுதல்.